அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 30:16. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி என்று நட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சியின் கட்டணை இடி கட்டினீர். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நம் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம் கர்த்தரை முதலிடமாக வைக்கும்போது, கர்த்தரை முதலில் நாம் தேடும்போது, கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது, அவர் துதிக்கும்போது, ஆராதிக்கும்போது, அதிகாலையிலும் அவரது கிருபைகள் புதியகளாக இருக்கிறபடியால் அவருடைய புதிகளை பெற்றுக்கொண்டு அவரை நன்றி பலிகளை செலுத்தி, அவர் நம் வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தை செலுத்தி நாம் வேதத்தை தியானித்து நம் காலை வேலை தொடங்கும் போது கர்த்தர் அந்த நாளுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் நம் கட்டளையிடுவார். நம் புலம்பலை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாறு பண்ணி நமக்கு சந்தோஷம், சமாதானம், அமைதி, சாந்தம், பொறுமை, நிதானம், சோத்திரம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள், ஐஸ்வர்யம், நித்திய வாழ்வு எல்லாம் கொடுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சோத்திரங்கத்தாவே, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக்கடவுதுப்பா. ஆண்டவரே சோத்திரம்ப்பா, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதாக. ஆண்டவரே சோத்திரங்கத்தை, உம்முடைய கருக்குள்ள பட்டயமான வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் தகப்பனை எங்கே நடந்தாலும் எங்கு சென்றாலும் ஆண்டவரே சோத்திரங்கத்தாவே, எதை செயல்படுத்தினாலும் தகப்பனை, என்ன முடிவு எடுத்தாலும் தகப்பனை இசப்பா ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை ஆண்டவர் நடத்துங்கப்பா. சோத்திரங்கத்தாவே, துதிகன மகிமையாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் ரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். என்றும் நல்ல பிதாவே, ஆமேன்.